Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி தான் फ्रेंड्स பார்க்க போறோம். சிக்கனை வச்சு என்ன ரெசிபி பண்ணாலுமே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சிக்கன் சுக்கா சொல்லவே வேண்டாம், அவ்ளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் என்னோட ஸ்டைல்ல சிக்கன் சுக்கா பண்ணி காமிக்க போறேன். சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 5 வத்தல் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இத லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிரலாம். மீடியம் ஃப்ளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள்ஸ்பூன் மல்லி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுல நான் 7 ல இருந்து 8 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரை வதக்கிக்கோங்க. இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இதுவும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரை இதை வதக்கிக்கலாம். இதில் என்ன எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துட்டு இப்போ வறுத்தெடுத்த எல்லா ஐட்டம்ஸும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன். அரைக்கும் போது நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்படி இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வேக விட்டுருங்க ஒரு 3 நிமிஷம். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட நான் இன்றைக்கி 500 கிராம் சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட இந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இதில் எதுவும் தண்ணி நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு இதை மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான சிக்கன் சுக்கா ரெடி ஆயாச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.